மாலையிலே நான் பேச விரும்புகிற காரியம், இந்த செய்தி, இந்த வார்த்தையை அடிக்கடி ஐயா பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய முறை நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டு இருப்பீங்க. ஆனால் போன வாரத்தில் இதை நான் வாசிக்கும்பொழுது எனக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொல். அந்த வார்த்தையை படித்ததில் இருந்து எனக்குள்ளே விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. அப்போ அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு வாசித்து இந்த மாலை வேளையிலே ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒருவன் பிசாசு பிடித்து இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீஷர்களாலே துரத்த முடியல. ஏன்னா இயேசு கூட இல்லை, அவர் மலையின் மேலே இருக்கிற வேளையிலே நடந்த ஒரு சம்பவம். அப்போ இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்பொழுது இயேசு உடனே சீஷர்களை அவர் அதட்டுகிறார். நீங்கள் என்ன அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி அதட்டிட்டு அவர் 20ஆம் வசனத்திலே அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். ஏன் இந்த அற்புதம் நடக்கல, ஏன் பிசாசை விரட்ட முடியல, ஏன் என்றால் உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அது அப்புறம் போவும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிற காரியம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எப்பயும் என்ன சொல்லுவோம்னா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆனால் இங்கே இயேசு மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். இங்கே இயேசு அவரை பின்பற்றுகிற சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. Nothing will be impossible for you. இன்னைக்கு அப்படி இருந்தால் எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய முறை யோசிச்சிருக்கிறேன். இயேசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்னது போலவே அவர் செய்ய மாட்டார். அவர் பார்த்தா பைபிளில் சூப்பர் ஸ்டாராகவே இருந்திருக்கிறார். 30 வயசில் வந்த சகல நோய்களையும் சுகமாக்கினார். அவர் நடந்து கொண்ட விதங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் உண்மையாகவே சாதாரண மனுஷனால செய்ய முடியாத காரியம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களாலும் அப்படி முடியும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இது மாத்திரம் சொன்னாரா? யோவானிலே நம்ம வாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், இதை காட்டிலும் மேலானவைகளையும் செய்வீர்கள், ஒன்றும் உங்களால் கூடாத காரியம் இராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்று நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் நிறைய காரியங்கள் நமக்கு இம்பாசிபிலிட்டியாகவே இருக்கிறார், கூடாத காரியமாகவே இருக்கிறார். இந்த கூடாத காரியம் நமக்கு நிறைய சோர்வுகளை கொண்டு வருகிறார். இந்த கூடாத காரியம் மன கஷ்டங்களை கொண்டு வருகிறார். இந்த கூடாத காரியம் தேவன் மேலே கூட வெறுப்புகளை கொண்டு வருகிறார். இந்த கூடாத காரியம் நம்மை அறியாமல் முறுமுறுப்புகளை கொண்டு வருகிறார். இந்த கூடாத காரியம் மற்றவர்கள் மேலே கோபங்களை கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஆமாம், இது மட்டும்தான். இதெல்லாம் கேட்காதீங்க, இது கர்த்தருடைய சைடு, இது கடவுளுடைய தன்மை, இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கை வைக்காதீங்க, மீதி எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லலை, ஒன்றும் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், faith is powerful. விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் அவிசுவாசத்தினாலே தானே. பிசாசை துரத்த முடியல. ஏன் துரத்த முடியல? அவிசுவாசத்தினாலே தானே.
வியாதியை சுகமாக்க முடியல. ஏன் முடியல? அவிசுவாசத்தினாலே தானே. அப்ப இந்த விசுவாசம் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தெரிஞ்ச சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிப்போம் என்றால், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 18 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களாலே நடைபெறும் அடையாளங்களின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் இந்த விசுவாசம். பாய்சனை குடித்தா என்ன ஆவாதான்? ஒன்றும் ஆவாதான். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு முன்னாடி மந்திரம் செஞ்சு வச்சுட்டாங்களாம். முட்டை, எலுமிச்சப்பழம், தகுடு எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. கூட இருக்கிற ஊழியக்கார் அசிஸ்டண்ட் வந்து சொன்னார், ஐயா வச்சுட்டாங்க ஐயா, உங்கள் வீட்டு வாசல்லே வச்சுட்டாங்க ஐயா, முட்டை வச்சிருக்கிறாங்க ஐயா, எலுமிச்சப்பழம் வச்சிருக்கிறாங்க ஐயா. உடனே பாஸ்டர் சொன்னாராம், ஒரு லைம் ஜூஸ், ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துன்னு வா. பாருங்க எவ்வளவோ மந்திரங்கள். ஆனால் அதே முட்டை, அதே எலுமிச்சப்பழம் சிலருடைய குடும்பத்தையே நாசம் பண்ணுகிறார். நம்ம வீட்டில் ஒருத்தங்க வச்சுருந்தாங்க. அப்போ காலையில் மேரி என்று சொல்லி நம்ம வீட்டில், நான் சின்ன பையன், ஜோனத்தனை காட்டிலும் சின்ன பையன், மரியா என்று சொல்லி ஒருத்தங்க வீட்டில் வேலை செஞ்சாங்க. ஹாஸ்டல் பிள்ளைங்க ஏறக்குறைய ஒரு 50-60 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு சமைக்கும்படியாக அந்த அம்மா எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விடிய காலையில் எழுந்துமே திறந்து பார்த்தா எலுமிச்சப்பழம் எல்லாம் இருந்துச்சு. பெருகுனாங்க, பிசாசு பிடிச்சிச்சு. ஐயா அம்மா அன்றைக்கி காலையிலலாம் ஒன்றும் தெரியல. ஈவினிங்கு பார்த்தா ஐயா அம்மா ஊழியத்துக்கு போயிட்டாங்க. இவங்க சிரிக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து. நாங்கள் எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இவங்க திடீர்னு என்னென்னா பேசியிருக்கிற மாதிரி சிரிப்பாங்க, திடீர்னு அப்படியே நாக்கு வெள்ளம் வரும், கண்ணும் உருட்டுவாங்க, ஒரு மாதிரி பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாம் பயம். என்ன சொல்ல வரேன்னா, அது சிலரை தாக்குகிறது, சிலருடைய குடும்பத்தை நாசப்படுத்துகிறது, சிலரை பிடிக்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்? ஒரு லைம் ஜூஸ், ஒரு முட்டை ஆம்லெட். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும், அவர் விசுவாசிக்கிற காரியம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா இட் இஸ் பவர்ஃபுல், அது வல்லமை உள்ளது. இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அங்க சொல்லப்படுகிற பிசாசுகளை துரத்துவீர்கள், பிசாசுகளை துரத்துவீங்க. நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களினாலே நடைபெறும் அடையாளம். அவன் பயங்கரமானவன், பெரியவன், உயரமானவன். அவன் நாக்கு நீட்டின்னு இருப்பான், கண்ணு உருட்டுவான், திடீர்னு நமக்குள்ள பூந்துருவான், குடும்பத்தில் கஷ்டத்தை பிரச்சனைகளை உண்டாக்குவான். இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவர்களாலே நடைபெறும் அடையாளம் என்ன? பிசாசு. அவ்வளோதான். என்னது சொல்லுங்களேன் நீங்கள் தான். இயேசுவின் நாமத்தினால போயின்னா அது என்ன பண்ணா? நீ சொல்லி நான் கேட்பேனா? வேதத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நம்ம அல்லாத வேற ஒரு கூட்டத்தினர் உம்முடைய பேரை சொல்லி என்ன பண்றாங்க? பிசாசு துரத்தின்னு இருக்கிறாங்க. இவங்க யாரும் இல்லை, இயேசுவோடு கூட இருக்கிறவங்க இல்லை. ஆனால் இயேசு என்ற அந்த நாமத்தில் அவர்கள் வைத்த விசுவாசம் யாரோ ஒருவராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் என்ன பிசாசு என்ன பண்ணிடுச்சு? ஏன்னா விசுவாசத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க, வியாதிஸ்தர்கள் மேலே கரங்களை வைத்தார். நீங்க விசுவாசத்தோடு கரங்களை வைத்தால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீ விசுவாசித்தால், இங்க வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. என்ன வாக்கு? வியாதிஸ்தர்கள் மேலே கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். Faith is power. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கடுகு அளவு, the smallest faith கூட கர்த்தர் மேல இல்லை. நிறைய விதமான கேள்விகள் இருக்கிறது. ஏன் இது நடக்கலை, ஏன் இப்போ நடக்கலை, ஏன் குடும்பத்தில் ஏன் இப்படி, இதனாலே நிறைய விதமான நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், விசுவாசம் இருக்கும் என்றால் உன்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஏன்னா விசுவாசம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 8ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே
கடல் கொந்தளிக்கிறது, காற்று அவர்களுக்கு விரோதமாய் வீசுகிற வேளையிலே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நாம் வாசிக்கிறேன் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, ஃபெய்த் இருந்தா மழை கூட நிறுத்தலாம். நிறைய நேரத்தில் நம்ம தேசம் ட்ரையாக இருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவங்க தான். ஐயா 3 நாள் மீட்டிங் வச்சுட்டேன், மழையை நிறுத்த ஆண்டவரே, மழையை நிறுத்த ஆண்டவரே, எல்லாம் மழை பெய்யணும் ஜெபம் பண்ணியிருந்தால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, மழையை நிறுத்த ஆண்டவரே, மழையை நிறுத்த ஆண்டவரே. இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து சொல்கிற, அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் இருந்திருந்தா அந்த காற்றை நீ அதட்டி இருந்தா என்ன இருக்கும், அமைதலா இருக்கும். ஏன்னா விசுவாசம் வல்லமை உள்ளது. இயற்கையின் மேலே தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கா. Faith has such a power. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வீடு திரும்பி போகும்போது இந்த வார்த்தை ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கட்டும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கூட நான் எடுத்தேன், எனக்கு அதை வாசிக்கும் போது சிரிப்பாக இருந்தது. என்னென்ன 17:27 வசனத்திலே இயேசு இடத்துல டாக்ஸ் கேட்குறான். அப்போ இயேசு பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, மீன் வலைய போடு, முதலாவது பிடிக்கிற மீன் வாயில் பாரு, என்ன இருக்குமா, காசு கூட எப்படி வருது பாருங்க. ஃபெய்த். பேதுரு போகும்போது எப்படி போயிருந்துருப்பான், என்னடா இவர் பணம் வர்றதுக்கு எவ்வளோ காரியம் இருக்குது, இவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு, ஆமாம் வலைய போடணுமா, அதில் மீனை பிடிக்கணுமா, அந்த மீனுக்குள்ள. அப்போ பாருங்க, அவன் விசுவாசத்தோடு போனான், வலைய போட்டான், அவன் என்ன எடுத்தான், மீனை எடுத்தான், காசு எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு, இயேசுவுக்கும் அவனுக்கும் சேர்த்து என்ன பண்ணான், வரியை காட்டுறான். அப்போ பாருங்க, ஃபெய்த் எவ்வளவு பவர்ஃபுல் என்றால், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட கொண்டு வர அந்த விசுவாசத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Have faith. என்னது, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? எங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. ஆமாம், வீட்டுக்கு போகும்போது பின்னாடி அப்படியே ஒரு கருப்பு உருவம் வருது, அப்படியே அப்போ என்ன பண்ணா, சோதனாண்டவரே, 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 இல்லாத அபிஷேகம் வல்லமை உண்டு, எல்லா பாட்டும் வந்து, ஆமாம் அது பின்னாடியே தான் வந்துன்னு இருக்கும். விசுவாசம் இராத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் செய்யப்படுகிற எல்லாம் பாவமாயிருக்கும். விசுவாசம் ஒன்றுதான் கர்த்தரை பிரியப்படுத்துமா. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குன்னா என்னது, விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Have faith. என்ன விசுவாசம்? என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கேருந்து போகும்போதே எப்படி தான் போனா, ஆமாம் நீங்கள் போகிற வழியிலே உங்கள் பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணும், உங்களை பார்த்து விலகி ஓட போகுது. என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா விசுவாசம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் 10:17 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும் என்று வாசிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது, விசுவாசம் எப்படி கிரியேட் ஆகுது? இது பவர்ஃபுல் தான். ஆனா இந்த விசுவாசம் எப்படி கிரியேட் ஆகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கடினமான காரியம் எது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது தான். எதை கேட்க முடியாது? கேட்கவே முடியாது. நீங்கள் பைபிள் திறந்து வீட்டில் உட்காருங்களேன், என்ன ஆகும் அடுத்தது? ஆமாம், என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். தூங்கணுன்னா என்னது, தூக்கம் மாத்திரம் என்னன்னு ஆயிடுச்சுப்பா. ஆமாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கி ரோமர் 10 சகோதரர்களே, அதோட காலில் தான் மீதி இருக்கிற கண்டினியூஷன் வரும்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பிசாசு என்ன பண்ண மாட்டான், அனுமதிக்கவே மாட்டான். ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாச்சும் ஒரு போராட்டம். சபைக்கு வரணும்னா நாங்கள் ஒரு வீட்டில் குடும்ப ஆராதனை நடத்தும் பொழுது முடிவில் பேசினே இருக்கும்போது எல்லாரும் சொல்கிற காரியம், எல்லா நாளும் நல்லா தான் இருக்கிறாங்க எங்கள் கணவருங்க, ஆனால் சர்ச்சுக்கு போனோன்னா மட்டும் காலையில் சண்டை, காலையில் இது பண்ணுறாங்க, காலையில் அது பண்ணுறாங்க, இல்லாத வேலையெல்லாம் வீட்டில் அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வரும்போது தான் பண்ணுறாங்க, ஆராதனைக்கு போகும்போது தான் பண்ணுறாங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் அந்த வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரும், விசுவாசம் வந்துட்டா இவர்களால் ஆகாத காரியம் ஒன்றுமிராது என்று தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்களேன், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5:1. அங்கே சபைக்கு வந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக தேவ மனுஷன் சொல்லுகிறார். நீ தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடரை போல மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். என்ன சொல்றாரு? என்னவா? தேவ ஆலயத்திற்கு வரும்போது மூடரை போல பலி செலுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஆலயத்திற்கு வரும்போது செவி கொடுக்க தேவ சமூகத்தில் சேர்ந்து வா. ஏலிக்கு 2 சகோதரர்கள், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஏலி தேவ மனுஷன், பிரதான ஆசாரியர், அந்த காலத்தில் நியாயாதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு கிடைக்காத ஒரு சலுகை, அவனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு சின்ன பையன் சாமுவேலுக்கு கிடைத்தது. ஏன்னா அவன் கேட்க அறிந்திருந்தான். பாருங்க, அவனுக்கு ஆரம்பத்தில் தெரியல. ஏலி சொல்லி கொடுக்குறாருன்னா ஏலி கேட்டிருக்கிறார் முன்னாடி. 2 வாட்டி கூப்பிட்டதுமே ஏலி என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஆமாம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ இவர் கத்துன்னு இருக்கிறவர். ஆனால் இப்போ கத்துற என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. இப்போ பேசினாலும் கேட்கிறதுக்கு என்ன இல்லை, காது இல்லவே இல்லை, காது இல்லவே இல்லை. உடனே என்ன பண்ணுறது, தீர்க்கதரிசியை தேடின்னு போகிறது. ஐயா சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் கண்ணு முன்னே இருட்டா தெரியுதுல்ல, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. ஆமாம் ஐயா, கண்ணு முன்னா இருட்டாக தான் இருக்குது, யாரோ வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாங்க நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இதை கேட்க 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 விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். வியாதியாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆலயத்தில் வந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல், ஆமாம், எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆதி சபையிலே அவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்கள், ரட்சிப்பு, அப்படிப்பட்ட காரியம் நடக்க என்னன்னா, ஒரு மனுஷன் பேசும்போது அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? தேவன் பேசுகிறார், என் கூட தேவன் பேசுகிறார். அதை கேட்க 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 அவர்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. சமாரியா பட்டணத்திற்கு பிலிப்பு போகிறான், விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. அவன் வியாதிஸ்தருக்கு சுகம ஜெபிக்கிறான், வியாதி சுகமாகிறது, விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. பிசாசை பார்த்து போய் எண்ணுகிறான், பிசாசு ஓடி போகிறது, விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. தேசத்திற்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் வந்துனே இருக்கு. ஆமாயா, பேதுருவும் யோவானும் அவங்க தேவாலயத்திற்கு போகும்போது ஒரு முடவன் உட்கார்ந்துன்னு இருந்தான். உங்களுக்கு தெரியாதா? அவன் பிறவிலேருந்தே முடவன் தான். ஆனால் இவங்க வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு, பொண்ணும் வெள்ளி என்னிடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனாங்க. எழுந்து நடந்துட்டான். அந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்றாங்க. விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. கேட்டுக்கினே இருக்கணும். உலகத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிறத போலவே தான் நினைப்பீங்க. ஒரு சகோதரர் சபையில் இருக்கிறவர் வந்து சொன்னார், ஐயோ என்னால் என் மனைவி கூட வாழவே முடியல.
என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு ஒரு ஃபோன் வந்தால் யார்கிட்ட பேசுகிறீங்கன்றா, எங்கடா போனால் எங்கே போயிட்டு வரேன்றா. நாடகம் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டா. எல்லா நாடகமும் கள்ள தொடர்பும் தவறான உறவுகளை தான் காமிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் நடக்காததையா போட்டுட்டான் அப்படின்றான். நம்மளால் ஃபோன் பேச முடியல, பைக் எடுத்துக்கின்னு வெளியில் போக முடியல, எதுவாக இருந்தாலும் நடக்காததையா போட்டாங்க. எங்கே போனீங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யார் கூட இருக்கிறீங்க பாருங்க. உலகத்திலே இருக்கிறதை கேட்க 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 அதை குறித்ததான யோசனை தான் வந்துனே இருக்கும். உலகத்தானோடு கூட பேச 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 ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அதற்கேற்ற யோசனைகள் தான் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் விசுவாசத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்பீர்களே என்றால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்க சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற, குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவ பெரியவ. பேசுவின் நாமத்தினால உனக்கு என் மேலே, என் குடும்பத்து மேலே, என் பிள்ளையின் மேலே, வியாபாரத்தின் மேலே, வேலையின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. உண்மையிலே எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வாழ்ந்துன்னு இருக்கலாம், 6000 வருஷம், இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஏன்னா முதல் வசனத்துக்கும் 2 வருஷம், ஆதியாகமம் 1க்கும் 2க்கும் இடையிலே கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுனா நீ இரு, ஆனால் உனக்கு மேலே எனக்கு தான் என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, கேட்க கேட்க என்ன வரும், என்ன வரும். தேவன் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் எப்படி இருப்ப, தலையா இருப்ப. நீ கீழாகாமல் மேலாயிருப்ப. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும், என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் எப்படி இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். இதை கேட்டால் இதுதான் வரும். இதை கேட்கலன்னா இவர் வாரம் தான் சொல்லுங்கிறாரு, அத்த வாரம் என்ன தான் சொல்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவருக்கு இதான் வேலை, அதை பேசின்னு இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய வார்த்தையே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த விசுவாசத்திலே செயல் இருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தால் கிரியை இருக்கும். கிரியை இல்லை என்றால் உனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, கிரியை இல்லை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யாக்கோபு எழுதினவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம். ஆமாம், உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? இயேசுவை நம்புகிறேன், அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி என்ன இல்லை. ஆமாம், பாருங்க, உங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இயேசு சொல்லியிருக்கிற உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று. நீங்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே என் தாகத்தை தீரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் என் தாகமெல்லாம் தணிந்து போகட்டும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னா இருக்கிற தாகம் இன்னும் அதிகமாகிடும். நீங்கள் ஜோம் பண்ண நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். அப்புறம் என்னாவும் கோபம் வரும், என்னடா ஏசப்பா எத்தனை நாட்களாக ஜபிச்சுன்னு இருக்கிறேன், எவ்வளோ நேரம் ஜபிக்கிறேன், என் தாகம் தீர்க்க மாட்டீங்களே இயேசுவே அப்படின்னாலும் என்ன தான் இருக்கும், தாகம் தான் இருக்கும். போயிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு வந்துடணும். எவ்வளோ சிம்பிள் வேலை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை 2-3 நாள் நான் பயங்கர ஃபீவரில் பத்துனுந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே. அப்போ ஐயா பிரதர் கிளியை கூப்பிட்டு இங்கே இருக்கிற சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சார். அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனது தான், நைட் நேரத்தில் தான் போனேன். போந்துமே அங்கே இருக்கிற நர்ஸு பார்த்து சொன்னாங்க, இவர் தான் டிவியில் சுகத்துக்கெல்லாம் ஜாம் பண்ணுவார், அவரை கூட்டின்னு வந்துக்கிறீங்க அப்படின்னா. எனக்கே என்ன சொல்லுறதுனே தெரில. அவர் பார்த்து தான் சொன்னாங்க, இவர் தான் டிவிலெலாம் ஜோம் பண்ணுவார், சுகத்துக்கு இவரை கூட்டின்னு வந்துக்கிறீங்கன்னதுமே பிரதர் கிளி அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இது ஒரு டேப்லெட் சாப்பிட்டா நல்லா போகுது, இதுக்கு ஏன் கத்துற? அப்போ சில காரியங்கள் நம்ம செயல்பட்டாலே கத்தர் என்ன பண்ணுவார், செயல்படுவார். நம்ம செயல்படுகிறதே இல்லை.
எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைக்கிறதுனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாகவே இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா, அவர் செய்வார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஏதாச்சும் செய்யணும், நீ ஏதாச்சும் செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 15ம் 16ம் வாசிப்பீர்கள் என்றால் 13ம் 14ம் சூப்பர் வசனம், வாக்குத்தத்த வசனம். இன்று காண்கின்ற எகிப்தியரை ஒரு நாளும் நீ காண மாட்டாய். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்க. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் ஏன் முறையிடுகிற மோசே, என்னிடத்தில் ஏன் முறையிடுகிற? உன் கொம்பை நீ என்ன பண்ண, சமுத்திரத்திற்கு நேராக உயர்த்து. பாருங்க, அவன் அதற்கு முன்பதாக தேவனிடத்திலே முறையிடுவதற்கு முன்பதாக ஜனங்களுக்கு அவன் விசுவாசமா பேசிட்டான். ஜனங்களிடத்துல போய் சொல்லிட்டான், காண்கின்ற எகிப்தியரை இனி நீ பார்க்க மாட்டப்பா, கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வா. இப்ப வந்துட்டு என்ன பண்றான்? அப்ப கர்த்தர் சொல்ற, நீ பேசுனல்ல, இப்ப நீ செயல்முறைப்படுத்து. என்கிட்ட ஏன் சொல்ற? கொம்பை எடுத்து சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டு. அவன் சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டினான். காற்று, கீழ்காற்று அடித்தது, கடல் என்ன ஆயிடுச்சு? ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. பாருங்க, செயல்பட்டான், தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியா அக்கறைக்கு போயிட்டார், எலியாவும் எலிசாவும். அப்ப எலிசா திரும்பி வரணும், ஏன்னா அங்கே அவனுடைய எஜமானன் மேலே போயிட்டாரு. நான் மேலே போகும்போது பார்த்தேன்னா உனக்கு ரெட்டிப்பான வல்லமை. ஒரு தேவதூதன் வந்து, நீ பார்த்துட்ட, யூ ஹேவ் ரிசீவ்ட் டபுள் போர்ஷன் ஆஃப் காட் ஸ்பிரிட் அப்படின்னு ஒருத்தரும் தீர்க்கதரிசனம் சொல்லலை. ஒன்னா அப்படின்னு ஒரு ஷாக்கோ எதுவும் வரல. இவர் வந்து நிற்கிறாரு, நதி மூடப்பட்டு இருக்கிறது, இவர் அக்கறைக்கு போனோம். அங்கே பார்த்தா தீர்க்கதரிசிகள் இவனை வேடிக்கை பார்த்து நிற்கிறான். நல்லா போனானே, இப்போ எப்படி வரப்போறான்? நீந்தி வரப்போறானா எப்படி? சிலர் கேலி பண்ணத்துக்கு நின்று தான் இருப்பான், சிலர் நீ செய்ய போகிற செயலை பார்க்க நின்று தான் இருப்பாங்க. ஐயோ, அவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, நான் எப்படி செய்யறது? அவங்களாம் பார்க்குறாங்களே, ஒரு வேளை நடக்கலை நான் என்ன பண்ணுறது? அவங்களாம் பார்க்குறாங்களே, ஒரு வேளை கர்த்தர் அற்புதம் செய்யலை நான் என்ன பண்ணுறது? எதுவும் யோசிக்கல. இவர் என்ன பண்ணார்? சால்வையை சுத்தினார். எலியாவின் தேவன் எங்கே என்று நதியை அடித்தாரு. நதி என்ன அடிச்சா? கிரியை இருக்கணும், கிரியை இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வல்லமை உள்ள விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால், நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மையானா அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தி காமிக்க, செயல்படுத்தி காண்பிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் துணைவியாரும் பேசின்னு இருந்தோம், இந்த கை தூக்குறது பாருங்க. இப்போ சொன்னேனே, மோசே இரவு முழுவதும் என்ன ஆயிடுச்சு? அந்த கீழ்காற்று அடிச்சுது. அப்போ இரவு முழுவதும் மோசே என்ன பண்ணின்னு இருந்திருக்கணும்? கையை தூக்கிக்கினே இருந்துருக்கணும். எவ்வளோ வலிச்சிருக்கும் பார். இன்னொரு இடத்துல யுத்தம் நடக்குது, யோசுவா போய் யுத்தம் செய்கிறார், இவர் என்ன பண்ணுறாரு? கை தூக்கிக்கினே இருக்கிறார். யோசுவா ஒரு யுத்தத்தில் ஜனங்களை அமுச்சிட்டு ஈட்டியை தூக்கி என்ன பண்ணுறாரு? பிடிச்சிக்கினே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய 2 கரங்களையும் உயர்த்தினவராகவே தன் ஜீவனை விட்டாங்க. அந்த கை தூக்குற அந்த கிரியை எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு பார்த்தீங்களா? இயேசு கையை உயர்த்தினார், சாத்தானே அவர் வீழ்த்தினார். யோசுவா கையை உயர்த்தினார், அங்கே இருந்த லூஸ் பட்டணத்திலே இஸ்ரவேலுக்கு ஜெயம் உண்டாயிற்று. மோசே கையை உயர்த்தினான், அவர்களுக்கு தடையா இருந்த சமுத்திரம் 2ஆ பிளந்தது. ஏன்னா they believed, என் கையை தூக்குனா ஒரு கிரியை, ஒரு அற்புதம் இங்கே நடக்கும் என்று விசுவாசிச்சான். இன்னைக்கு கையை தூக்குறது கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம நம்புகிற அந்த விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துகிறோம். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஃபெய்த் இஸ் பவர்ஃபுல். வல்லமை உள்ள ஒரு விசுவாசம் தான். செயல்படுத்தினீங்க என்றால் தேவன் சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆவதாக மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23 கர்த்தர் சீஷர்களை பார்த்து இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். அங்கே நான் வாசிக்கிறேன். 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே எத்தனை வாட்டி சொன்னன்னு சொல்லி இருக்கிறார் அவரு?
எவனாகியும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையை பார்த்து விசுவாசம் இருந்தால் பேச கற்றுக்கணும். வாட் எவர் இஸ் இம்பாசிபிள் பிஃபோர் யூ, உங்களுக்கு முன்பதாக நடக்காது என்று எது இருக்கிறதோ அதற்கு தைரியமாய் பேசுகிற விசுவாசம் இருக்கும். பாருங்க, மோசே வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளல, ஆனால் இதுவரைக்கும் மனிதர்களிலே யாரும் செய்திராத பெரிய அற்புதங்களை செய்தவர். இதுவரைக்கும் மனிதர்களிலே தேவனை முகமுகமாய் பார்த்து பேசினதிலே மோசேவுக்கு நிகராய் வேறு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவன், வல்லமையான காரியத்தை செய்தவன் ஒரு இடத்துல தோத்து போயிட்டான். எந்த இடம் தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசம் என்ற இடத்துல அவன் தோற்று போயிட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலையின் மேல நான் இருப்பேன், நீ பேசு, தண்ணி வரும், நீ பேசு. ஆனா இவனுக்கு உடனே என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு. கொம்பு எடுத்து அடிச்சா தானே வந்துச்சு. அவனுடைய கிரியை அவன் யோசிச்ச காரியம், முன்னாடி இருந்த அனுபவங்களை அவன் யோசிச்சான். கர்த்தர் விசுவாசத்தை தூண்டி வர, நீ பேசு, தண்ணி வரும், பேசு. அவன் விசுவாசம் மங்கி போனவனாய் ஒரு வேலை வரலன்னா இந்த 20 லட்சம் ஜனம் என்னையே பார்த்துக்கின்னு இருக்கிறதே என்று சொல்லி கொம்பை எடுத்து என்ன பண்ணா? அடிச்சிட்டான். விசுவாசம் இல்லாமல் போயிற்று. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரித்தியப்படுத்துவது கூடாத காரியம். கர்த்தர் சொன்னார், நீ வேணா பார்த்துக்கோ, ஆனால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்னைக்கு நம்ம மலைகளை பார்த்து பேசுகிறதே இல்லை. என் பையன் இப்படி இருக்க மாட்டான், என் பொண்ணு இப்படி இருக்காது, என் குடும்பம் இப்படி இருக்காது, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்காது. வாயை திறந்து என்ன பண்ணணும்? பேசணும், அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். அவங்களாம் பெரிய லெவலில் இருப்பாங்க, நல்லா வாழ போகிறான், நல்ல இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, நல்ல வேலை வாய்ப்பு உண்டாங்க, நல்ல திருமணமாக, நல்ல குழந்தை பாக்கியம் வரும். யூ ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் கன்ஃபஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருவர் வர்கீஸ் என்று சொல்லி, அவருக்கு பிறந்த முதல் குழந்தையா ஒரு குழந்தை அவருக்கு பிறந்தது மூல வளர்ச்சி இல்லாமல் பிறந்துச்சு. ஸ்கூலில் கொண்டு போய் விட்றாரு. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அது எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்கு, இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிடுங்க, வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க என்று சொல்லுகிற நிலைமையில அந்த குழந்தை இருந்ததான். இவர் நைட்டானால் கையை வச்சு பிள்ளையை ஜாம் பண்ணிட்டு பேசுவார். அந்த புக்கு கூட இருக்குது. அவர் குழந்தை மேலே கையை வச்சுட்டு இந்த குழந்தை இப்படி இருக்கும், இந்த குழந்தை இப்படி வளரும், இந்த குழந்தைன்ட்டு he spoke God's word. அவர் அவங்க மனைவியும் கையை வச்சு டெய்லியும் பேசுவாங்களாம். ஒரு நாள் ஸ்கூலில் விட்டுட்டாரு. இவருக்கு ஒரே மனசு படப்படன்னு இருக்கிறது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், கூட்டின்னு போயிடுங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய முறை வார்ன் பண்ணிட்டாங்க, அடுத்த முறை பிள்ளை அழுதுச்சுன்னா அப்படி என்று சொல்லிட்டாங்களே என்று. ஆனால் அன்றைக்கி பார்த்தா ஃபோனே வரல. இவர் ஈவினிங் பிள்ளைய கூப்பிடலான்னு போனால் டெய்லியும் அழுது கொண்டே வருகிற அந்த குழந்தை அன்னைக்கு வரும்பொழுது சிரிச்சு கொண்டே வருகிறார், சந்தோஷமாய் வருகிறது. இவருக்கே ஒரே மன மகிழ்ச்சி. அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு இயர்லேயும் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூல வளர்ச்சி இல்லை, மருத்துவங்க சொல்லிட்டாங்க, பார்க்குற ஜனங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பேச 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 வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அதனுடைய வேலையை செய்யாமல் திரும்பாது. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னைக்கு பேசுங்க, என்ன பேசுங்க, எல்லாம் இந்த ஆளால் வந்தது. இன்றைக்கி அப்போ தான் என்ன பண்ணுகிறோம், பேசுனுக்கிறோம். என்னை எங்கே கேட்டாங்க தெரியுமா? எப்படி இருந்திருக்க வேண்டியவன். ஜப்பானில் ஈஜி மண்டாய் கேட்டார், ஆமாம். அமெரிக்காவில் பைடன் கேட்டார். எல்லாம் விட்டுட்டு இங்கே திருவள்ளூரில் வந்து குப்பை கொட்டினுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் பேசுங்க. உங்கள் கணவரை பார்த்து பேசுங்க. அவருக்கு முன்னாடியே பேசின்னு இருக்காதீங்க, அப்புறம் பலார்னு விழும். நீங்கள் பேசுங்க. ஆனால் என் கணவர் இனி குடிக்க மாட்டார், இயேசுவின் நாமத்தினால் நல்லா ஊழியம் செய்வார், இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, இயேசுவின் நாமத்தினால் அந்த வேலையில் உயர்வு கிடைக்க போகுது, இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் பேசுங்க 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 பேசுங்க. அந்த பேச்சு, அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாவின் அதிகாரத்திலே நாவின் அதிகாரத்திலே ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் எதை விரும்புகிறானோ அவன் அதன் கனியை புசிப்பான். மரணம் வேணும்னா மரணம் நடக்கும், ஜீவன் வேணும்னா ஜீவன் உண்டாகும். ஆனால் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னா வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் ஒஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா பேசினே இருக்கிறோம், நம்ம லோடு ஏற்றினே இருக்கிறோம். ஏற்ற இன்னும் அது என்ன பண்ண போகுது, கீழே போகுது. ஆனால் பார்த்து சொல்லுங்க, மலையே சமுத்திரத்திற்கு போ, இயேசுவின் நாமத்தினால சமுத்திரத்திற்கு போ. உனக்கு இங்கே இடம் இல்லை, போ இயேசுவின் நாமத்தினால. As you speak, so shall it be. காலையிலே ஆராதனையிலே நான் சொன்னேன், லாசரு திறக்கப்பட்ட வாசல் இருந்தது. லாசரு உள்ளே, இந்த குடும்பம் துக்கமாக இருக்க வேதனைப்பட காரணமான ஒருத்தன் உள்ளே இருக்கிறான். இயேசு பேசினார், லாசருவே வா, உனக்கு வேணுமா? என்ன உள்ளே அடைப்பட்டு இருக்கிறதுனால உனக்கு துக்கம், எதனால உன் மனசில் மனசஞ்சலம், ஏன் உனக்கு இந்த போராட்டம், என்ன கல்லறைக்குள்ளே இருக்கு? கல்லை தள்ளியாச்சு, நீ பேசு, எழுந்து வா, என் சமாதானமே எழுந்து வா, என் சந்தோஷம் எழுந்து வா, என் ஐஸ்வர்யம் எழுந்து வா, என் உயர்வு எழுந்து வா. நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கடைசியாய் இதிலேயே அடுத்த வசனம் 24 சொல்லப்படுகிறது, faith in prayer. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதே மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்கணும், விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். அவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ, எவைகளை கேட்பீர்களோ, அவர் சொல்றாரு, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது நடக்குமா நடக்காதா என்ற டவுட் இருந்தா நானே ஆன்சர் சொல்லிடுறேன், நடக்காது. இரு மனம் உள்ளவன் எதிலையும் என்ன பண்ணியிருக்க மாட்டானா, நிலைத்து இருக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா டபுள் மைண்டட், கிடைக்குமா கிடைக்காதா, செய்யலாமா செய்ய வேண்டாமா, கன்ஃபியூஷன்லேயே இருப்பான். இந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணுன்னா நடக்க வேண்டிய நன்மையும் நடக்கக்கூடாதபடி தடை செய். ஆனால் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா கர்த்தர் செய்வார். அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாம் மழைக்காக ஜெபம் பண்ண போனாங்களாம். ஆனால் ஒரு சின்ன பையன் மட்டும் கொடை எடுத்துன்னு போனாங்க. எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க? ஆண்டவரே தேசத்தில் மழையை தாங்க. ஆனால் யாருக்கும் என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. விசுவாசம் தான் போகிற போதே எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், கொடை எடுத்துன்னு வந்திருக்கணும். ஆனால் யாருக்கும் விசுவாசம் இல்லை. ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான், கொடையோட வரான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், விசுவாசம் உள்ளதாக இருக்கும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவரே நாம தேங்க்யூ ஃபார் ரிசீவிங். நான் அதான் போன வாரத்தில் யோசித்தேன். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, ஏன்னா நானே மறந்துட்டேன். ஏன்னா நான் ஜனவரி 1 நான் எடுத்த டிசிஷன் என்னன்னா, எதையுமே என் வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் அது செஞ்சீர் என்று நன்றி சொல்லுவேன். அது ஒரு 2 மாதம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நானே மறந்துட்டேன். நேற்று பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு யோசனை வச்சு, நான் இப்படி ஆரம்பிக்கல இந்த வருஷத்தை. ஆண்டவரே அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி, உயர்வை கொடுத்ததற்காக நன்றி, ஆண்டவரே உன்னதங்களில் அவங்க உட்கார வச்சிருக்கிறதுக்காக நன்றி. இப்படி தானே சொல்லின்னு வந்தோம், இப்போ ஏன் இப்படி ஜெபம் மாறிடுச்சு என்று நான் யோசித்தேன். பாருங்க, செஞ்சார் என்று விசுவாசி. என்ன பண்ணோம், செஞ்சார். இயேசு நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும்பொழுது நடக்குமா, நடக்கும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கும்போது விசுவாசம் வரும், நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று அவரை கொண்டு நாம் அறிந்திருக்கிற நிச்சயமாக இருக்கிறார். அவர் கேட்டிருப்பார் என்றால் நிச்சயமாய் அதை அவர் நமக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா.